இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆசனம் பார்சி யோக்தாசனம். இது ஒரு சிறப்பான ஆசனம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இந்த ஆசனங்கள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனமாக இருக்குது. பெண்களுடைய இடைப்பகுதி சொல்லுவாங்க, இடுப்பு பகுதி, அதே மாதிரி இடை ரொம்ப அழகாகும். அதே மாதிரி தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும், வலிமையடையும். அதே போல் இந்த ஆசனம் செய்கிறதுனால முதுகெலும்பு பலப்படுகிறது. சரி, இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கால்கள் இப்படி அகட்டி வச்சுக்கணும். 2 கால்களுமே இப்படி பக்கவாட்டு திசையில் திருப்பிக்கணும். இப்போ கைகளை பின்புறமாக கட்டிக்கணும். கீழே குனிஞ்சி மூச்சை விட்டுக்கிட்டே முட்டி பகுதியை தொடணும். இது ஒரு 10 எண்ணிக்கை இருக்கலாம். அடுத்தது இடது புறம் திரும்பி செய்ய போகிறோம். இதே மாதிரி பக்கவாட்டில் 2 கால்களையும் திருப்பிக்கிட்டு கைகளை பின்புறமாக கட்டிக்கிட்டு இதுதான் பார்சி யோக்தாசனம். மறுமுறை இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கால்கள் எப்படி அகட்டி வச்சுங்க. இப்போ 2மே பக்கவாட்டில் இப்படி வச்சுட்டு கைகளை பின்புறமாக கட்டிக்கணும். இப்படி பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சி மூச்சை விட்டுக்கிட்டே முட்டி பகுதியை தொடணும். ஒரு 10 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கணும். தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முட்டி பகுதி வளையாமல் தொடணும். எந்திரிச்சுக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.